இங்க கீத்து, திவ்யா, ஜாஸ்மின்ற 3 பேரு ஒரு ஏர்லைன்ல ஏரோஸ்டா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எப்பயும் போல ஃபிளைட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட மேனேஜர் திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டி பாக்குறாங்க. பார்த்தா உடம்பு ஃபுல்லா கோல்ட வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்க 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அந்த மேனேஜர் ஒரு சீட்ல உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. அப்ப ஜாஸ்மினும் இந்த கோல்டுலாம் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றா. கீத்து கிட்டயும் திவ்யா கிட்டயும் நம்ம லைஃப் ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த கோல்டு தான் நம்ம ஆசைப்பட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்காத கீத்துவுமே இப்ப கேப்டனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி அந்த ஃளைட்டுமே லேண்ட் பண்ண வச்சிடுறா. கீத்துவும் அவளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுக்காக பிஎஃப் அமௌண்ட் கேட்டு அவ ஹெச்ஆர் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ஹெச்ஆர்மே நம்ம கம்பெனி ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் இது மூடிடுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. கேட்டு கீத்துமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இப்ப அவங்க கராஜ்ல இருக்க சில ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஜாஸ்மின் திவ்யாவுமே கூப்பிட்டு இருந்திருப்பா. இப்ப அவங்க 2 பேரும் அங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்றத கேக்குறாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஐட்டம்ஸ் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்றா. இப்ப அவங்க 3 பேருமே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க இருக்க டிஷ்யூ ஹெட்செட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா அந்த கோல்டு எடுத்து வச்சு நம்ம லைஃபா செட்டில் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்றா. இதை கேட்கிற கீத்துவும் திவ்யாவும் நீ சொன்னது நாங்க அப்பவே கேட்டு இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அதை கேட்கிற ஜாஸ்மின் நமக்கு இப்போ சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரோட போனுமே எடுத்து காட்டுறா. ஜாஸ்மின் அவர் இறந்த அப்பவே அவரோட போன்ல அன்லாக் பண்ணி வச்சிருந்திருப்பான்றதுனால அவர் பண்ண அதே வேலையை நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா கொடுக்குறா. அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. இவங்களோட ஹெச்ஆர் மேனேஜர் தான் அங்க இருந்து பேசுறாரு. இவங்களுமே அந்த ஹெச்ஆர் மேனேஜரை பாக்கிறதுக்கு ஒரு இடத்துக்குமே போறாங்க. பார்த்தா ஒரு கபோர்ட் ஃபுல்லா கோல்டு அடிக்க வச்சிருக்காரு. இதை நான் சொல்ற இடத்துக்கு நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு அமௌண்ட்டுமே நான் தருவேன் அப்படின்றத சொல்றாரு. இப்போ இவங்க 3 பேருமே அந்த கோல்டையும் வாங்கிட்டு வந்துறாங்க. இந்த ஃளைட்ல எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவுமே வருது.